வணக்கம். உங்கள் மாயன் செந்தில் குமார். இன்றைய மருத்துவ பதிவு என்னென்னு கேட்டிங்கன்னா, பிரண்டை. இந்த பிரண்டை பார்த்திங்கனாக்கா, பிறண்டு போன உடம்பாக இருந்தாலும் சரி, அதாவது திரண்டு போன உடம்பு, பிறண்டு போன உடம்புங்க. அதாவது உடம்பில் இருக்கக்கூடிய நார் சத்துக்கள் பிறண்டு போனால் வாத பித்தம் வந்துடும். அதாவது ரத்தம் திரண்டு போனால் உங்களுக்கு பார்த்திங்கனாக்கா அனிமிக்கு வந்துடும். ஸோ இது ரெண்டுமே மனுஷ வாழ்க்கை பார்த்திங்கன்னா ரொம்ப வியாதிகளை அள்ளித்தரும். அதான் பிறண்டும் திரண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் சீர்க்கக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா, பிரண்டை, உப்பு, இல்லை பிரண்டையில் செய்யப்பட்ட எதுவாக இருந்தாலும். பிரண்டை மிகவும் அற்புதமான ஒரு மூலிகை. கால்சியம் இன்றைக்கி எல்லாத்துக்குமே கால்சியம் பிரச்சனை இருக்குது. கால்சியம் பிரச்சனை இருக்கிற ஒரே காரணத்தினால தான் பல வைரஸ்கள் நம்மளை தாக்கி கொண்டிருக்கிறது. ஸோ நம்மளோட உடம்பில் இருக்கக்கூடிய உறுப்புகள் ஸ்ட்ராங்காக இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா கால்சியம். மெயினாக நீங்கள் போய் பிளட் டெஸ்ட்லாம் எடுத்திங்கன்னா கால்சியம் குறைஞ்சாலே உடனே கால்சியம் ஏற்றுவாங்க. ஸோ நம்மளோட கால்சியம்ங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்றைக்கி நிறையாவே நம்ம கால்சியம் எடுக்கிறது கிடையாது. ஸோ அதனால் கால்சியம் சத்து எதில் இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கா ஈஸியாக கிடைக்கக்கூடிய இந்த பிரண்டை. இந்த காலத்தில் பிரண்டை இல்லாத சமையலே இருக்காது. பிரண்டை குழம்பு, பிரண்டை தொக்கு, பிரண்டை ஊறுகாய் எல்லாம் பிரண்டையிலே இருக்கும். சரிங்களா? ஸோ எங்கே பார்த்தாலும் பிரண்டை கிடைக்கிது. நாள்பட்டை பிரண்டை ஊறுகாயெல்லாம் கிடைக்கிது. ஆர்கானிக்லாம் போனீங்கன்னா பிரண்டை ஊறுகாயெல்லாம் தாராளமாக யூஸ் பண்ணலாம். பிரண்டை சம்மந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும் உணவில் எடுத்துக்கொள்ளலாம். இல்லையா, உங்களுக்கு பிரண்டை கிடைக்குதுன்னா நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அந்த கணுவெலாம் எடுத்துகிட்டு அரைச்சி தோசையோடு சாப்பிட்டிங்கனாக்கா போதும். தோசை மாவில் கலந்து சாப்பிட்லாம். எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். துவையலாக பிரண்டை துவையலாக சாப்பிட்டா இன்னும் பெஸ்ட். சரிங்களா? இன்னும் நாட்டு மருந்து கடையில் போய் பிரண்டை உப்பு அப்படின்னு கேட்டிங்கனாக்கா தருவாங்க. அதை வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு டம்ளர் மோர், அதாவது நல்லா மோரில் ஒரு 1/4 டீஸ்பூன் எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வெறும் வயிற்றில் காலையில் குடித்தா போதும். அதேமாதிரி ஈவினிங் டைமில் எடுத்துக்கலாம். உங்களோட கன்வீனியன்ட் டைமில் எடுத்துக்கலாம். ஆக பிரண்டை உப்பு நம்ம மோரில் சாப்பிட்ணும். அவ்வளோதான். அது காலையிலேருந்து ரொம்ப நல்லது. இப்படி சாப்பிடும் பொழுது பெண்கள் 35 வயசு 30+ இந்த கால்சியம், போன் டெஃபிஷியன்சி, L4 L5 ப்ராப்ளம், முதுகு வலி, மூட்டு வலி எல்லாத்துக்குமே இன்றைக்கி குழந்தைங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒர்க் அவுட் அதிகமாக எடுக்க கால்சியம் தானாக காலியாகிட்டே இருக்குது. ஸோ சொத்தான உணவு கிடைக்கல. வீட்டில் உட்காந்து இருந்து ஸ்ட்ரெஸ் ஆகி கால்சியம் காலியாகிடும். ஏன்னா டெபாசிட் நமக்கு மூளை அதிகமாக ஒர்க் அவுட் ஆகும்போது கால்சியத்தை உடம்புலேருந்து எடுத்து அது ஜீர்ணிச்சிக்கிட்டே இருக்குது. ஸோ கால்சியம் அவசியம். பிரண்டை இது குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், தாராளமாக கொடுக்கலாம். தோசை சுட்டு கொடுக்கலாம், அப்போ சுட்டு கொடுக்கலாம், கோதுமை தோசையாக சுட்டு கொடுக்கலாம். ஆக உணவில் சேர்க்க வேண்டும் பிரண்டை குழம்பு. ஸோ பிரண்டை இருந்தால் வாழ்க்கை பிரட்டி போட்டாலும், திரண்டு போன இரத்தமானாக இருந்தாலும், தசைநாறுகள் பிரண்டை இருந்தாலும் எல்லாத்தையும் சரி செய்யக்கூடிய, வாதம் பித்தம் கபம் எல்லாத்தையும் தூக்கி எறியக்கூடிய, சளி மார்பு சளி எல்லாத்தையும் உறிஞ்சி எடுக்கக்கூடிய ஒரு சக்தி இந்த பிரண்டைக்கு உண்டு. அதான் பிரண்டையின் மகத்துவம் முக்கியமானது. பிரண்டை எங்கே பார்த்தாலும் விட்டுறாதீங்க. இன்றைக்கெல்லாம் நிறைய கிடைக்கிது. முன்னாடி தான் கஷ்டம். கிராமத்தில் தான் போய் எடுக்கணும். இன்றைக்கெலாம் பார்த்திங்கன்னா சிட்டிஸ்லாம் மார்க்கெட்டில் எல்லாத்தையும் வாங்கி விற்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பிரண்டையை விட்டுறாதீங்க. கிடைக்கலையா, பிரண்டை உப்பு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிது. வாங்கி மோரில் மிக்ஸ் பண்ணி சாப்பிடுங்க. எத்தனை காலம் சாப்பிட்லாம்? நீங்கள் அது கணக்கே கிடையாது. நீங்கள் டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் ஒரு சிட்டிகை எடுத்துக்கலாம், 2 சிட்டிகை எடுத்துக்கலாம். ரொம்ப குறைபாடுகள் இருந்துச்சுனாக்கா ஒரு 45 டேஸ் எடுத்துக்கலாம். இதுமாரி எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னாக்கா அற்புதமான ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியும் உடம்புக்கு கிடைக்கும். ஸோ பிரண்டையின் நன்மை குணம் ரொம்ப அதிகம். பிரண்டையை விட்டுறாதீங்க. பிரண்டை வாழ்க்கையில் சாப்பாடில் ரொம்ப முக்கியம். அப்போ தான் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்க முடியும். வாழ்க்கையில் நிறைய நம்ம பளு தூக்க வேண்டியிருக்கும். பளு தூக்கிறதுக்கு கால்சியம் அவசியம் இல்லையா? கண் பார்வையிலேருந்து எல்லாத்துக்கும் கால்சியம் தேவை. ஸோ அதனால் கால்சியம் குறைபாடு தான் இன்றைக்கி நிறைய பேருக்கு இருக்குது. அதனால் பிரண்டை உப்பு இல்லை பிரண்டை சம்மந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும் உணவில் எடுத்துக்கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.